Namaste children. Okay, today we are going to see the 5th maths class. See, in the last class we learnt simple addition, subtraction, multiply and divide, isn't it? Weight, capacity, இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய sums work out பண்ணோம். Addition sums work out பண்ணோம். Statement sums also என்ன பண்ணோம் நம்ம work out பண்ணோம். இன்னும் கொஞ்சம் அதுல பெண்டிங் இருக்கு. ஓகேயா, அது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2ல தேர்ட் சம்மோ அந்த ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் சம்மோ மிஸ் என்ன பண்ணுவேன் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஓகேயா, ஜஸ்ட் யூ ஹேவ் டு லிசன். எவ்ரிஒன் ஷுட் க்ளோஸ் யுவர் நோட்புக்ஸ். சி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கண்ணு, நானே சம்ஸ் எழுதி போடுறேன், நீங்க லிசன் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஆட் அண்ட் ரைட் இன் லிட்டர்ஸ். என்ன பண்ணுமா, ஆட் பண்ணி லிட்டர்ஸ்ல we have to convert. Listen, first one 400 liters, 50 liter and 500 ml. Third la first sum. See, listen, 400 liter, 50 liter and 500 ml. சம்ல என்ன கேட்டிருக்காங்க, add and write in liters ல நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப first what we have to do means, listen கண்ணு, first liter ml செப்பரேட்டா ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, listen கண்ணு, first one என்ன கேட்டிருக்காங்க, இங்க வந்து 400 லிட்டர் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அப்போ we have to write here இங்க 400. இதுக்கு இங்க ml இருக்கா? No. So we have to put here 0. Next 50 liter. 50 லிட்டர்ங்கிறது இந்த 2 டிஜிட்ஸ் தான் வரணும், ஒன்ஸ் டென்ஸ் தான் வரணும், 100 பிளேஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஆட் 0 போட்டு போடலாம், இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே கூட போடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நோ. அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 500 ml. அப்போ இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், 500 ml ரைட் பண்ணோம்னா ml தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எல் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே டேஷ் போட்டாலும் ஓகே தான், இல்லை அப்படியே 0 போட்டு ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா சம்ல வந்து ஆட் லிட்டர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. இது 2 லிட்டர்ல இருக்கு, ஓகே, யூனிட் சேமா இருக்கு. பட் இது பாருங்க எம்எல்ல இருக்கு. இதை நம்ம லிட்டர் கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாது. நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு, என்ன இருக்கு, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml என்ற ஃபார்முலா இருக்கு. ஆனால் இங்கே அதை விட கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ டைரக்டா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணி என்ன பண்ண போறோம் மிஸ்டர், we have to add here 0 and here 0 and here என்னது 5. இங்க எது இல்லைன்னா 0 போட்டுக்கலாம், இல்லை டேஷ் போட்டு கூட அப்படியே ஆட் பண்ணுங்க. And here 4. Okay children, இது 4 கண்ணு. Okay, அப்ப what is our answer? 450, 450 liter, 500 ml. ப்ராப்ளம்ல நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் சம் லிசன் கண்ணு. செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, 3 kiloliter, here 400 liter and here 3 ml மில்லிலிட்டர்ல கேட்டிருக்காங்க, isn't it? அப்போ நம்மளுக்கு இதுல யூனிட் எல்லாமே எப்படி இருக்கு, சேஞ்ச் டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிலோ லிட்டர், இங்க லிட்டர், அங்க மில்லி லிட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு என்ன வந்துடும், ஓரளவு நம்ம ஈஸியா சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்ப கிலோ லிட்டர் கொடுத்துருக்காங்க யூனிட். அப்ப ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க, லிட்டருக்கு கிலோ லிட்டருக்கும். எஸ், என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ், 1 கிலோ லிட்டர் தட் இஸ் ஈக்குவல் ஃபார் 1000 லிட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா சைட்ல எழுதாம பாருங்க, 1 கிலோ லிட்டர் தட் இஸ் ஈக்குவல் ஃபார் 1000 லிட்டர். 1000 லிட்டர். அப்ப எனக்கு சம்ல என்ன கேட்டிருக்காங்க, 3 கிலோ லிட்டர். அப்படின்னா எனக்கு என்ன வரும், 3000 லிட்டர். இதே 4 கிலோ லிட்டர்னா 4000 லிட்டர். 6னா 6000. அதில் டைரக்டா போட்டுட்டேன், அப்படியே 3000 மல்டிப்ளை பண்றதுக்கு பதில் டைரக்டா போட்டு என்ன பண்ணிட்டேன் மிஸ், போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஈஸியா என்ன பண்ணலாம், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்ப பாருங்க, 3 கிலோ லிட்டரா, அப்ப என்ன எழுதியிருக்கேன் மிஸ், அப்பதான் 3000 liter and இங்க 400 liter.
isn't it? இப்போ இதை என்ன பண்ண போறோம் நான் இது அப்படியே இருக்கட்டும் பண்ணி இதை நம்ம கடைசியா என்ன பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் 3400 லிட்டர் எனக்கு வந்துச்சா 3400 லிட்டர் இப்போ இதுக்கு ஏதாவது லிட்டர் சேஞ்ச் பண்ண முடியுமா ஏன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்ப சேஞ்ச் பண்ண முடியாது அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்ப ஆன்சர் இஸ் 3400 லிட்டர் 3 ml இதை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா கண்ணு வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஃபேர் நோட்லயே நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த 400ங்கிறது இங்க தான் எழுதணும் நீமா இப்போ இங்க 1000 பிளேஸ்ல இருந்து எழுதிராதீங்க சம்மே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும் ஓகே shall I rough the board okay very simple தான் யார் ஒன்னு தான் சேஞ்ச் பண்ண முடியும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா at the next one next sum third sum பாருங்க 400 ml 80 ml இங்க வந்து 280 லிட்டர் ஓகேயா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா எழுதி இருக்குமான்னு 1400 ml இங்க 5680 ml அங்க 280 லிட்டர் ஓகே அப்ப நம்ம எல்லாமே சம்ஸ் என்ன பண்ணிருக்கோம் கரெக்ட்டா தான் ரைட் பண்ணிருக்கோம் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் கண்ணே see listen இங்க சைடுல எழுதுறேன் பாருங்க இப்ப இந்த 1400 ml அப்ப நம்ம இது எப்படி கன்வர்ட் பண்ணலாம் லிட்டர் ஃபார்மேட் வரும்போது உங்களுக்கு என்ன வரும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இது 1 லிட்டர் 400 ml ன்னு நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆல்ரெடி இந்த 1 மார்க் சம்ஸ்ல வொர்க் அவுட் பண்ணிருப்போம் அந்த மாதிரி இத நம்ம என்ன பண்ணலாம் கன்வர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் 80 ml isn't it அப்ப நெக்ஸ்ட் இங்க என்ன வரும் இங்க வந்து 5 லிட்டர் 680 ml ஓகேயா இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட் வந்துச்சு அது வந்து லிட்டர் கண்ணே லிட்டர் இப்போ பாருங்க இது எப்படி ரைட் பண்ணலாம் here லிட்டர் here ml see listen அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு 1 here 400 next 5 liter 680 next என்ன கேட்டிருக்காங்க 280 லிட்டர் நோ அப்போ 200 இங்க 80 280 அப்ப இது எப்படி ஆட் பண்றது see listen கண்ணே இங்க எதுமே இல்ல 0 போட்டாலும் ஓகே தான் டாஷ் போட்டாலும் okay தான் ஓகேயா now don't forget to put the symbol plus okay here 0 and here 8 and here 6 plus 4 10 carry 1 here 5 plus 2 7 8 2 that is our answer மறக்காம என்ன பண்ணனும் இது 2 கண்ணே மறக்காம ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணனும் what is our answer 287 liter ஓகேங்களா ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் ரைட் பண்ணனும் கண்ணே ஓகே shall we go for the next one yes அப்ப இந்த sums எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஃபேர் நோட்ல நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஓகே next one subtraction sum subtraction பாருங்க கண்ணே என்ன கேட்டிருக்காங்க 3 kiloliter from ஒரு பிக் நம்பரா கொடுத்திருக்காங்க இல்லையா 15485 லிட்டரை என்ன பண்ணனுமா சப்ட்ராக்ஷன் பண்ணனுமா from அப்படினு கொடுத்தாலே நீங்க நிறைய பேர் என்ன ஆயிடுவீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க லிசன் பண்ணுங்க fourthல first sum மிஸ் போடுறேன் மீதி others two you have to do it and come 3 kiloliter from 485 லிட்டர் அந்த யூனிட் நல்லா பாருங்க இங்க கிலோமீட்டர் இருக்கு அங்க லிட்டர்ல இருக்கு டிஃபரண்ட் யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேம் யூனிட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்ப எதை சேம் யூனிட்டா சேஞ்ச் பண்ணலாம் கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் isn't it நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான் அப்ப 1 கிலோமீட்டர் வந்து 1000 லிட்டருக்கு ஈக்குவல் அப்ப 3 கிலோமீட்டர் 3000 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும் isn't it அப்போ I'm going to write டைரக்டா போடுறேன் கண்ணே என்ன வரும் 3000 லிட்டர்
இது 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேயா? 3 கிலோமீட்டர்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3000 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஃப்ரம் அப்படின்னா இதுல இருந்து தான் இதை சப்ராக்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். அப்புறம் நம்மளுக்கு போத் யூனிட்டுமே எதுல வந்துருச்சு? லிட்டர்ல வந்துருச்சு. isn't it? Next one, see 485 liter. Next one, 3000. We have to subtraction. Now here 5 and here 8, here 2, here 1. இங்க எது இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், 0 கூட போட்டுக்கலாம். ஓகே வச்சுருந்தா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். டைரக்டா அப்படியே சப்ராக்ஷன் பண்ணி போடுறது தான். ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதர்ஸ்டும் அதே மாதிரி தான் பாருங்களேன். செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே யூனிட் வந்து சேமா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கிலோ லிட்டர் தான், அங்கேயும் கிலோ லிட்டர் தான். அப்போ 20 - 15 உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 345 ml ஃப்ரம் 5 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த 5 லிட்டருங்கிறத எம்எல்க்கு சேஞ்ச் பண்ணி ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணிருங்க. That is very very easy. Okay? Shall we go for the next one? Yes. Okay children, next one பாருங்க. 39ல 7, 8, 9, 10 நாலுமே ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் தான். It is very very easy. சிம்பிள். லாஸ்ட் நம்ம வெயிட் லெசன்ல பார்த்தோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். இங்க வந்து கெப்பாசிட்டியில யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் கம் ஒர்க் அவுட் பண்ணணும். இதை ஃபேர் நோட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேயா? அதே மாதிரி 4th ஒன்ல சப்ட்ராக்ஷன் அதே மாதிரி தான் கண்ணு. இப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் போட்டுட்டேன், செகண்ட் ஒன் நீங்க போடுங்க. தேர்ட் ஒன் வந்து 345 ml ஃப்ரம் 5 லிட்டர். அப்போ இதுக்கு நீ எதுக்கு சேஞ்ச் பண்ணணும், எம்எல்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே? தெரியுதானே 5 லிட்டருங்கிறது எவ்வளோ எம்எல்னு? எஸ், யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் கம். ஓகே? நெக்ஸ்ட் ஒன் நியூ டாபிக் அண்ட் இன்டர் கான்செப்ட். டாபிக் பாருங்க, யூனிட் 5 இன்டர் கான்செப்ட். என்னது? இன்டர் கான்செப்ட். Listen children. See, able to reason out in solving problems by comparing time, money, distance. அப்ப இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம் நியூவா, time, money and distance. Yes children? Okay, everyone should take book and take the page number 40. Recall. பாருங்க, teacher children conversation கொடுத்திருக்காங்க. Just listen. Hello children, did you all reach the school in time today? At the children, yes teacher. Okay, teacher, do you know the relation of distance, time and money? கேக்குறாங்க, மேம் கேக்குறாங்க. Shall we discuss about that? நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. பிரபு, where are you coming from? How much money did you spend for travel? How many kilometers did you travel to reach the school daily? அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு பிரபு ரிப்ளை பண்ணுறாங்க, I started 8:30 AM. என்ன பண்ணுவேன், 8:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், கிளம்புவேன் வீட்டிலேருந்து. அண்ட் ஸ்பெண்ட் ₹8 for 3 kilometers. அவன் எவ்வளோ இது கிலோமீட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அமௌண்ட்டு ₹8, கிலோமீட்டர் 3. And I have been reaching the school 8:45 AM regularly. நீங்களாம் ஆன் டைம்க்கு வந்துடுவீங்களா ஸ்கூலுக்கு? ஒவ்வொரு நாள் என்ன ஆகும், வேன் லேட் ஆகும், நீங்கள் லேட் பண்ணுவீங்க, அப்படி தானே? இனிமேல் என்ன பண்ணணும், ரெகுலராக நீங்களும் ஆன் டைமுக்கு வர முயற்சி பண்ணணும். ஓகே? டீச்சர் பாருங்க, ஸோ யூ ஹாவ் பீன் ஸ்பெண்டிங் 15 minutes. இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 15 minutes and ₹8 for 3 kilometers daily அப்படின்ட்டு டீச்சர் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டீச்சர், okay children, let us discuss topic about distance, time and money. அந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. yes, shall we discuss? yes, okay. next one பாருங்க, activities. write distance, bus fares and travel time from your town to the nearest cities. டவுன்ல இருந்து உங்க நியரஸ்ட் சிட்டிஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க, கீழே கொடுத்துருக்க டேட்டாஸ்க்கு you have to do it and come.
அதுக்கு என்ன பண்ணோம், அந்த given டேபிள் காலத்தை ஃபில் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. distances are given below from Chennai to Kanyakumari கொடுத்திருக்காங்க. let us know கொடுத்திருக்காங்க பாருங்க கண்ணே. 1 mile இந்த சிம்பலுக்கு பேர் வந்து approximate ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? approximate 1.610 கிலோமீட்டர். இந்த டாட்டுக்கு அப்புறமா இருக்கிறத we have to read in single digit. single digit அதை ரீட் பண்ணோம். 610 kilometer. Okay children? Okay fine. Next one, city and distance kilometerல கொடுத்திருக்காங்க. சென்னை 0 kilometer, தாம்பரம் 35 kilometer, திண்டிவனம் 128 and விழுப்புரம் 172, திருச்சி 332, மதுரை 462, விருதுநகர் 520, திருநெல்வேலி 624 kilometer, கன்னியாகுமரி 707 kilometer. இப்போ now I am going to read out. நீங்க என்ன பண்ணனும், you should write in the given line. அந்த லைன்ல you have to complete பண்ணனும். The distance between Chennai to திண்டிவனம், சென்னையில இருந்து திண்டிவனம் அதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? எஸ், என்ன வரும் ஆன்சர்? 128 கிலோமீட்டர். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து சென்னை தானே, அப்ப சென்னை டு திண்டிவனம்னா நீங்க 128. ஓகே, ரைட் பண்ணிட்டீங்களா? நான் டிக்டேட் பண்றேன், you have to write it. Next one, the distance between Chennai to விழுப்புரம் எவ்வளவு வரும்? சென்னையில இருந்து விழுப்புரம், சென்னை டு விழுப்புரம் எவ்வளவு வரும்? 172. அப்படி இருக்கிற டேட்டாவை பார்த்து you have to fill it. Next, the distance between Chennai to திருச்சி, திருச்சிக்கு எவ்வளவுன்றதை ரைட் பண்ணுங்க. Next, the distance between திருச்சி டு மதுரை, திருச்சியில இருந்து மதுரைக்கு பாருங்க, திருச்சி டு மதுரை அப்ப எவ்வளவு வரும்? நம்ம என்ன பண்ணோம்? எஸ், இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, திருச்சி டு மதுரைன்னு கேட்டிருக்காங்களா, அப்ப 462 அந்த மதுரை பாருங்க 462. நெக்ஸ்ட் வந்து என்னது? திருச்சி. அப்ப திருச்சின்ற இடத்துல என்ன இருக்கு? 332 கிலோமீட்டர். அப்ப நம்ம இதை சப்ட்ராக்ஷன் பண்ணுமா? சப்ட்ராக்ஷன் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 minus 2 0, 6 minus 3 3 and here 4 minus 3 130 kilometer. 130 kilometer. Okay children? Okay fine. இப்போ அப்படிதான் பண்ணணும். ஏன்னா சென்னை டு உங்களுக்கு மதுரை அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அந்த மாதிரி ரைட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி. இங்க வந்து என்ன பிட்வீன்ல கேட்டிருக்காங்க. அப்ப திருச்சி டு மதுரை அப்ப என்ன பண்ணோம்? the biggest value என்னது? மதுரையில தான் பார்க்கணும். மதுரை வந்து 462 and திருச்சி 332 ல இருந்து we have to subtract. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the distance between மதுரை டு திருநெல்வேலி. அப்ப திருநெல்வேலி என்ன இருக்கு? 624 and மதுரை 462. we get the answer 162 kilometer. okay, you have to work out பண்ணி பார்த்து ரைட் பண்ணுங்க. next one, the distance between சென்னை to கன்னியாகுமரி. அப்ப இதுக்கு அதே தான் வரும். கன்னியாகுமரினா அது 707 kilometer. next, the distance between திருச்சி to கன்னியாகுமரி. அப்ப அத ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. கன்னியாகுமரியில இருந்து திருச்சியோட அந்த கிலோமீட்டர். next one, the distance between திண்டிவனம் to திருநெல்வேலி. the same concept தான். the distance between சென்னை to மதுரை, சென்னை டு மதுரை தான் கேட்டிருக்காங்க. just you have to fill it. which is the longest distance? சென்னை டு திருச்சியா, சென்னை டு மதுரையா? பாருங்க பார்க்கலாம். எது வரும்? yes, I will give you 1 minute time. சொல்லுங்க. yes, சென்னை டு மதுரை, சென்னை டு மதுரை தான் இப்படி இருக்கு longest distance. okay children? yes. okay, now take the page number 42. everyone should finger on your line. able to create problems integrating time, money and distance. இப்போ நம்ம இத என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் பாருங்க. லிசன் கண்ணு. Raju traveled 20 km in 1 hour. Dinu traveled 5 km in half an hour. Who traveled fast? Which vehicle he used? The sums. அதே மாதிரி metro train rupees 60 charged for half an hour. Deepa has rupees 200. How many hours does she traveled in metro train? அப்ப இந்த sums, இந்த மூணு sumsமே பாருங்க. the given 3 sums. From these above questions we can conclude the relationship between the time, distance, money. இந்த 3 கான்செப்ட பேஸ் பண்ணி தான் above 3 sumsமே நமக்கு ரிலேட் பண்ணி கொடுத்திருக்காங்க புக்ல. ஓகேயா? next one, these are interrelated. the speed, the 3 formulas are very 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 important. ஓகேயா? அந்த 3 ஃபார்முலா படிச்சிட்டோம்னா மேல இருக்கிற சம்ஸ் நம்ம ஈஸியா என்ன பண்ணிரலாம்? we have to work out. just இது என்ன பண்ணிட்டு வந்தீங்க வீட்ல?
புக்குக்கு பக்கத்திலே இந்த question mark பக்கத்துல பென்சில்ல you have to fill it. Okay. Next one, speed. Speed க்கு என்ன formula? Yes. Formula is very very important. Speed க்கு what is the formula of speed? Yes. Speed equal to distance by time. Distance by time. Distance by என்னது? Time. Very very important கண்ணே. ரொம்ப important. Next வந்து என்ன கேட்டிருக்காங்க? அப்ப time அப்படினா time க்கு என்ன formula? Yes, distance by speed. Okay, distance by speed. Next one, distance கேட்டிருக்காங்க. So what is the formula of distance? Yes, speed into time. Speed into listen children once again. உங்களுக்கு சம்ல இது ரெண்டையும் கொடுத்துருவாங்க, ஸ்பீடு கேட்பாங்க, டேட்டாஸ்லாம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சிம்பிளா ஸ்பீட் என்ன, டைம் என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்னு மட்டும் தான் கேட்பாங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை த ஃபார்முலா, ஈஸிலி வி கெட் த ஆன்சர். ஓகே, அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைம் அப்படின்னா என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இங்க நம்மளுக்கு டைம் வந்துடும். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் இன்டு டைம். ஓகே children? Okay, fine. Okay, see, listen example sum. If Sabari walked 5 hours at a speed of 5 km per hour. அப்ப per hour க்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்? 5 km. Then how much distance did he cover? Distance ன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப எவ்வளவு கவர் பண்ணிருப்பாங்க அந்த டிஸ்டன்ஸ்? அப்ப what is the formula of distance? Is equal to speed into time. No, distance equal to what? Speed into time. Simple. அப்ப ஸ்பீட் என்ன வரும்? எவ்வளவு ஸ்பீட்? 5 km per hour. No, அப்போ here 5 and time also 5 hour. So 5 5s are 25. distance ன்னு கொடுத்திருக்காங்க. So அப்ப என்ன வரும்? கிலோமீட்டர். கிலோமீட்டர். Okay children, I hope you all understand. Next one, அப்ப என்ன கேட்டிருக்காங்க? அப்ப distance covered by Sabari. Distance covered by Sabari நீங்க என்ன பண்ணிக்கணும்? கடைசியா we should write the answer. கடைசியா என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் எடுத்து கூட ரைட் பண்ணிக்கலாம். Distance covered by Sabari. கண்டிப்பா இதை எழுதணும். ஓகேவா? is equal to 25 kilometer. Okay, yes children. Okay, fine. Next one, the same concept kanna exercise 5.1. first question, answer the following. You should write only use in book. book la adana pannuvaanga, and dash la you have to fill it and come. First question, speed kuduttaanga, time given. Appo we have to convert the distance. Appo enna pannu? Distance we have to find out. அப்ப what is the formula of distance? Speed into time. No, அப்ப 48 into 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 48 into 2 is equal to 96. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கிலோமீட்டர். அப்ப we should write kilometer here. Okay children? Okay, the same concept. இது ஃபுல்லா என்ன பண்ணிடுவாங்க? வொர்க் அவுட் பண்ணிடுவாங்க. Next page number 43 ல the same தான். Second question also the same concept. Distance covered in 2 hours at the speed of 20 miles ன்னு கொடுத்திருக்காங்க. அங்க வந்து என்ன கேட்றாங்க? kilometer per hour. Here miles per hour. அப்ப the same concept தான். Here also the find out distance only. Yes, we know the formula. No, distance equal to speed into time. அப்ப என்ன பண்ணோம்? Yes, அப்ப speed என்னது? நமக்கு 20, time 2. அப்ப 20 into 2 40 miles தான் ரைட் பண்ணனும். ஏனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? miles தான் கொடுத்திருக்காங்க. Okay children? Okay, the same concept. First, second, third, fourth, fifth also the எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணி நீங்க போட்டு வந்தா போதும்.
Okay children, you have to do it and come. Third question, if Gopi ran 12 hours at the speed of 14 km per hour, then how much distance did he ran? இங்க என்ன தான் கேட்டிருக்காங்க, distance தான் கேட்டிருக்காங்க. The same concept தான், you have to do it and come. And fair note, you have to do it in fair note. Fourth question, if Raja rides motorcycle for 4 hours at a speed of 30 km per hour, then how much distance did he go? இங்கேயும் distance தான் கேட்டிருக்காங்க. Okay, the same formula, you have to do it and come. Okay, activity 3 வந்து நான் first சொல்லி கொடுத்த மாடல் கண்ணே, activity 1 சொல்லி கொடுத்த மாடல், 2 இந்த மாடல் தான், ஆல்ரெடி the same concept தான். நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். the distance between planets and sun தானே கொடுத்திருக்காங்க. just you have to do it and come. Page number, you have to note down the homework. Statement sum 7, 8, 9, 10. Very simple sums தான் கண்ணே. You have to do it and come. And book page number 41. 41ல first activities work out பண்ணிட்டு வாங்க. Next one 42 and page number 42 and 43. 40 ரொம்ப ஈஸி தான், அதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ இட் அண்ட் கம். ஆக்டிவிட்டி 3 ட்ரை பண்ணிட்டு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒரு தடவைக்கு 2 தடவை யூ ஹேவ் டு ரீட் இட் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சில்ட்ரன், ஓகே. தன்யவாத் டு ஆல்.